Hi viewers, welcome back to my channel Lux Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி ஆரி ஒர்க் நெக் டிசைன் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரே மாடல் தான் வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். எப்போ மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 4 லேயருக்கு இல்லைனா 3 லேயருக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து 3, 4, 5 வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து கோல்டு ஜரி வந்து யூஸ் பண்ணி 3 லேயர்ஸ் இல்லைனா 4 லேயர் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படி கொடுக்குறோன்னா நம்ம வந்து மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அந்த கேப் எதுவுமே இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்காக வரணும். அதுக்காக இப்போ நான் வந்து 4 லேயருக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்து முடிச்சிட்டேன். இனி ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு தான். சுகர் பீடு வந்து 2 பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கணும், கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் சிங்கிள் பீடாக வேணால் சிங்கிள் பீடாக கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். கேப் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும் நமக்கு. இனி அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா 4 mm சைஸ் ஆன்டிக் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் இருக்கும்ல, அந்த பீட்ஸ் தான். நமக்கு வந்து ரோப்பில் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த பீட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். டபுள் பீடாலாம் ஸ்டிச்சஸ் கொடுக்கக்கூடாது. சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்தாச்சு. இனி அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. அந்த லைனுக்கு பக்கத்துலேயே நெருக்கமாக வர மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இனி அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்டோன் செயின் வச்சு நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டோன் செயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஸ்டோனாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைனா டபுள் ஸ்டோனாக சேர்த்தும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் நீட்டாக இருக்கணும், சரிங்களா? மேக்ஸிமம் 2 வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண வேண்டாம். இனி அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் தான். சுகர் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் பீடாகவும் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம், டபுள் பீடாகவும் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் 2 பீட் தான், இல்லைனா சிங்கிள் பீடாகவே கொடுத்துக்கலாம். இனி அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 4 mm யூஸ் பண்ணோம், இப்போ வந்து 3 mm சைஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் கொடுக்கணும், டபுள் பீடாக கொடுக்கக்கூடாது. நெருக்கமாக இருக்கணும் ஸ்டிச்சஸ் எல்லாமே, அப்போ தான் நீட்டாக இருக்கும். கொடுத்தாச்சு. இனி வந்து என்ன பண்ண போகிறோன்னா புட்டாஸ்க்கான அளவு வந்து மார்க் பண்ணலாம். நெக்கில் இருந்து ஒரு 1.25 இன்ச் அளவு வித்தில் நான் வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த புட்டாஸோட கேப் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஷோல்டர் வித் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து புட்டாஸோட அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இனி நம்ம வந்து ஒரு 4 mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து அந்த ஸ்லீவோட எண்டு பார்டரில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஏன் இந்த மாடல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வந்து எதுவுமே கொடுக்காம அப்படி விடுறத விட இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுக்கும்போது நெக் டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரியும் இருக்கும், ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு 4 mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நான் கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நாட் எதுவுமே போடல, நான் அப்படி கண்டினியூஸாகவே ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நெக் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த நெக்கோட ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து புட்டாஸ் வந்து பார்க்கலாம். புட்டாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன்.
ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த 4 mm சைஸ் ஆன்டிக் பீடை சுற்றி நம்ம வந்து 2 பீடாக கூட நீங்கள் சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சிங்கிள் பீடாக வேணால் சிங்கிள் பீடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த புட்டாஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே சேம் டிசைன் தான் நமக்கு வந்து பேக் நெக்குக்கும் வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேக்கில் வந்து நிறைய புட்டாஸ் வந்து பக்கத்தில் கேட்டிருந்தாங்க. அதனால் பேக்கில் வந்து நிறைய புட்டாஸ் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி வந்து நெக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு எந்த அளவில் கொடுத்தோமோ அதே மாதிரி தான். சுகர் பீடு, 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு, சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு, 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு, அதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக 4 mm சைஸ் ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். புட்டாஸும் அதே மாதிரி தான் 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு யூஸ் பண்ணிவிட்டு சுற்றி சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஒரு ஈஸியான டிசைன். ப்ரீவியஸ் வீடியோவில் இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.